நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவா பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகின்றே, என்னை தள்ளாட விடமாட்டே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒரு வேதை பகுதி வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 21 வரை. நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் கிதியோனை கொண்டு மீதியானியரின் கையில் இன்று இஸ்ரவேலரை மீட்டெடுத்தார். எப்படி என்றால் அவன் ஒன்றுமே செய்யவில்லை. என்ன செய்தான்? பாளையத்தை சுற்றிலும் நின்று எக்காலங்களை ஊதி பானையை உடைத்து கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி தங்கள் நிலையிலே நின்றார்கள் என்று வேதத்திலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நின்றார்கள்னா ஒண்ணுமே செய்யலன்னு அர்த்தம். என்ன மட்டும்தான் செய்தாங்க? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி எக்காலங்களை ஊதி சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கையில் கர்த்தருடைய பட்டயம் வசனமாகிய பட்டயம் உங்கள் கையில் இருக்குமானால் கர்த்தருடைய ஜெயம் உங்களுக்கு நிச்சயம். ஜெயம் நிச்சயமே நிச்சயம். நீங்கள் நிலையில நின்று நீங்கள் ஒன்று போராட வேண்டிய இல்லை, நீங்கள் அவர்களோடு சண்டை போட வேண்டிய இல்லை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளோடு பார்த்து கலங்க வேண்டியது ஒன்றும் செய்யலை. கர்த்தருடைய பட்டயம் ஆகிய வார்த்தை உங்கள் கரத்திலே உங்கள் வாயிலே உங்கள் இருதயத்திலே இருக்குமானால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். கர்த்தருடைய பட்டயமே கிதியோனுடைய பட்டயம் என்று சொன்னபில்ல, கர்த்தருடைய வசனமே என்னுடைய பட்டயம், என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. அவரே நம்பி இருப்பேன் என்று சொல்வினார்களா? நிச்சயம் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா பலவீனங்களும் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் வெற்றியை நிச்சயம் கட்டளையிடுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. இந்த நாளின் காலை முதல் இம்மட்டுமா இவனுடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்ததேப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தவை. இந்த விளையிலும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, வேதனைகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே பல 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 விதமான பலவீனங்கள் மத்தியிலும் உம்மை நோக்கி உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு நிற்கிற ஆண்டவர் கர்த்தருடைய வசனமே என்னுடைய பட்டயம் என்று பிடித்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஜெயத்தை வெற்றி கட்டளையிடுவீராக. உம்முடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமீன் ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.